ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்விங் சப்ஜெக்ட்கான ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஜேடிஓ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் இல்ல, இட்ஸ் கோயிங் டு பி ஓஎம்ஆர் பேஸ்ட் தான். ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டா இருக்கும்போது கொஞ்சம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அவ்வளோ இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அதே நேரத்தில் டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டீங்க. டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால அட்டன் பண்ண முடியுது. அப்ப டிப்ளமா லெவல்ல தாராளமா உங்களால அட்டன் பண்ண முடியும். ஒன்னும் பெருசா டிஃபிகல்ட்டிஸ் இருக்க போதில்ல. ரொம்ப லிமிடெட் சிலபஸ் தான், லிமிடெட் கான்செப்ட்ஸ் தான். நம்ம கடைசியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு வாட்டி சர்வேக்கு மட்டும் ஃபுல்லா நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நீங்க உங்க புக்கோ நோட்டோ எதுவுமே வேணாம், இதை கவனிங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க கையில வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி படிச்ச சர்வேங்க ஒரு கிளிம்ஸ் வந்து கோ த்ரூ பண்ண தான் போறோம். இப்போ நம்ம படிக்க போறது இல்ல, நான் நடத்த போறது இல்ல. ஜஸ்ட் நம்ம என்ன படிச்சோமோ அதை ஒரு வாட்டி திருப்பி பார்க்க போறோம், அவ்வளவுதானே தவிர மத்த எதுவுமே நம்ம புதுசா படிக்க போறது இல்ல. ஸோ இதுதான் இன்னியோட கிளாஸோட கண்டென்ட்டா இருக்க போது. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் இருந்துச்சுன்னா ஒரு நோட்ல ஒரு பேஜ், இல்ல உங்ககிட்ட தனியா ஒரு A4 ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நோட் புக்ல இருந்துச்சுன்னா நோட் புக்ல ஒரு பேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஒன் பை ஒன்னா போலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்காது, கிளாஸ் நடத்துற மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி தான் அது. ஸோ இப்போ வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். லைக் நீங்க ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நம்ம ஒரு கோ த்ரூ மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு குவிக் ரிவிஷன் நோட்ஸ் மாதிரி தான் அது. ஸோ எல்லாரும் எம்டி பேஜ் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் ஒரு பேப்பர் ஒரு எம்டி பேஜ் எடுத்துக்கிட்டீங்களா? சும்மா ஃப்ரெஷ் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்ல ஃப்ரெஷ் எம்டி பேஜ் எடுத்துக்கோங்க, எதுவும் வேணாம். ஸோ எல்லாரும் எடுத்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் சர்வே கொடுத்திருப்பாங்க சிலபஸ்ல. அந்த டைப்ஸ் ஆஃப் சர்வே போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில பேசிக்ஸ் ஆஃப் சர்வேங்க எழுதணும். ஒரு பேஜ் இருந்துச்சுன்னா இந்த பேஜோட டாப் சென்டர்ல பேசிக்ஸ் ஆஃப் சர்வேங்னு போட்டுக்கோங்க. இந்த பேசிக்ஸ் ஆஃப் சர்வேங் வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் அந்த ஒரு பேஜ்ல மட்டும் தான் இருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு A4 பேப்பரோ இல்ல இந்த மாதிரி லாங் சைஸ் நோட் எடுக்கிறீங்கன்னா இந்த லாங் சைஸ் நோட்டோட ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு பக்கத்தை இந்த பேஜை பாதியா இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். இப்படி எழுதுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க மேல பேசிக்ஸ் ஆஃப் சர்வேங் எழுதிக்கோங்க. இந்த பேசிக்ஸ் ஆஃப் சர்வேங்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எர்த்தை பத்தி தெரியணும். எர்த்தோட ஷேப் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எர்த்தோட எர்த் ஷேப்னு போட்டு ஆப்லேட் ஸ்பெராய்ட், எர்த் ஷேப் ஹைபன் ஆப்லேட் ஸ்பெராய்ட் அது எழுதிக்கோங்க. எர்த் ஷேப் போட்டு ஆப்லேட் ஸ்பெராய்டுன்னு எழுதிக்கோங்க. கீழ டயாமீட்டர் ஆஃப் தி எர்த், எர்த்தோட டயாமீட்டர். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஷேப் எழுதிருப்பீங்க, அப்புறம் டயாமீட்டருக்கு இந்த சிம்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. டயாமீட்டர் எழுதிட்டு டயாமீட்டர் போலார் டயாமீட்டர் டயாபி போலார் டயாமீட்டர் வந்து 12713.8. அதே மாதிரி ஈக்வட்டோரியல் டயாமீட்டர் இருக்கும், ஈன்னு எழுதிக்கோங்க. அது 12756.7. இது எல்லாமே கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். அதே நேரத்தில் இது எல்லாமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூவா தெரிஞ்சா மட்டுமே போதும், டெசிமல் வேல்யூவா தெரியணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா 42.95 இருக்கும். ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து கான்ஸ்டன்ட். டயாமீட்டர் மட்டும் 2 டயாமீட்டர் இருக்கும், ஆனா ரேடியஸ் வந்து ஒரே ரேடியஸ் தான் நம்ம அசீவ் பண்ணிப்போம். தட் இஸ் 6370 கிலோமீட்டர்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஃபார் எர்த் பத்தின தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது பிளேன் சர்வேயிங், ஜியோடெட்டிக் சர்வே. இதுக்கான வித்தியாசம் என்னன்னு தெரியணும். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. பிளேன் சர்வேயிங் எழுதிக்கோங்க, பக்கத்துல ஜியோடெட்டிக் சர்வேயிங் எழுதிக்கோங்க. பிளேன் சர்வேயிங் நம்ம எப்ப அடாப்ட் பண்ணுவோம்னா, so when your distances is less than 12.5 kilometer or your area is less than 195.5 kilometer square இதுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பிளேன் சர்வேயிங் யூஸ் பண்ணுவோம். பிளேன் சர்வேயிங்ல கர்வேச்சர் ஆஃப் எர்த் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இது வந்து கான்ஸ்டன்ட்டா நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட். நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன இருக்கும்னா, இட் இஸ் லெஸ் அக்யூரேட். இதெல்லாம் நோட் லெஸ் அக்யூரேட்லாம் எழுத வேணாம், ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதி வச்சுப்போம். ஏன்னா வேல்யூஸ் வந்து நம்ம ரீகால் பண்றோம். நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் கிராவிட்டி வந்து பேரலலா இருக்கும்ன்றது தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ஜியோடெட்டிக் சர்வே. ஜியோடெட்டிக் சர்வேயிங்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த ஜியோடெட்டிக் சர்வேயிங்க்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஸ்பெரிக்கல் எக்ஸஸ்னு ஒரு டேர்ம் பார்த்திருப்போம். ஸ்பெரிக்கல் எக்ஸஸ்னா ஒண்ணும் இல்ல, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ரையாங்கிள் இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன்ல வரைஞ்ச ட்ரையாங்கிள் இருக்கு, இப்படி கர்வ்டு லைன்ல வரைஞ்ச ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சம் ஆஃப் ஆங்கிள்ஸோட டிஃபரன்ஸ் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் அதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 செகண்ட் இருக்கும். this 1 second is called as spherical axis. this 1 second is called as spherical axis. so இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது பிளேன் சர்வேயிங். நெக்ஸ்ட் ஜியோடெட்டிக் சர்வே. ஜியோடெட்டிக் சர்வேங்னா என்னது? காமனா எர்த்தோட கர்வேச்சர் கன்சிடர் பண்ணிருப்போம். அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இட் இஸ் மோர் அக்யூரேட், நல்ல அக்யூரசியோட நிறைய இருக்கும். கண்ட்ரி லெவல் சர்வே பண்ணும்போது we go for geodetic survey. so இதுதான் வந்து காமன் क्वेश्चन ஏரியா பிளேன் சர்வேயிங் ஜியோடெட்டிக் சர்வேயிங்ல இருந்து வருது. இதை தவிர்த்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஜியோடெட்டிக் சர்வேயிங்ல டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி கோர் ஆஃப் தி எர்த் இருக்கும். சோ கன்வர்ஜிங் டுவர்ட்ஸ் தி எர்த் சென்டர். சோ இதுதான் வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங்ல தெரிய வேண்டியது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எர்த் பத்தி பார்த்தோம், பிளேன் சர்வேயிங் பார்த்தோம், ஜியோடெட்டிக் சர்வேயிங் பார்த்தோம். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். கண்டிப்பா நிறைய எக்ஸாம்ல கேட்ட ஒரு காமன் क्वेश्चन. சோ ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங் POS ன்னு போட்டு டாட் வெச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் வர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். அதான் நம்மளோட பிரின்சிபல். ஹோல்ல இருந்து பார்ட்டா நம்ம பெரிய இடத்துல இருந்து சின்ன இடமா பிரிச்சு பெரிய இடத்துல இருந்து சின்ன இடத்தை நோக்கி வருவோம். சோ தட் இஸ் வர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ஹோல் டு பார்ட் பண்றதுனால என்ன ஆகும்? அவர் எரர் கெட்ஸ் லோக்கலைஸ்ட். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஹோல் டு பார்ட் பண்ணும்போது எரர் கெட்ஸ் லோக்கலைஸ்ட். அதே மாதிரி செகண்ட் பிரின்சிபல் என்னன்னா, லொகேஷன் ஆஃப் த பாயிண்ட் should be with respect to measurements from at least 2 well defined points. ஸோ நீங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு இருக்கணும். அந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸும் எப்படி இருக்கணும்னா வெல் டிஃபைன் பாயிண்ட்ஸா இருக்கணும். அதுதான் 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங். இதெல்லாம் காமனா அப்படியே மைண்ட்ல உங்களுக்கு வந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஜெனரல் பாயிண்ட்ஸ் நம்ம சர்வேயிங்ல படிச்சது. நெக்ஸ்ட் இது அடுத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் சர்வே. இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் சர்வேல ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் இருக்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் சர்வே. கண்ட்ரோல் சர்வேனா என்னன்னா, அந்த கண்ட்ரோல் சர்வே எதுக்காக பண்ணுவாங்கன்னா, ஒரு வெல் டிஃபைன்டு பாயிண்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, ஒரு இண்டிவிஜுவல் பொசிஷன்ஸ், ஒரு இடத்தோட தனித்துவமான ஒரு லொகேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் சர்வே பண்ணுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இட் வில் பி பிளேன் சர்வேங்கா இருக்காது, ஜியோடெட்டிக் சர்வேவா இருக்கும். இது
நெக்ஸ்ட் லேண்ட் சர்வே. லேண்ட் சர்வேனா லீகல் பவுண்டரிஸ். இந்த கீவேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து லேண்ட் சர்வே, லீகல் பவுண்டரிஸ். ஸோ லேண்ட் சர்வே இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேடஸ்ட்ரல் சர்வே. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கேடஸ்ட்ரல் சர்வேனா என்னதுன்னு. நெக்ஸ்ட் சிட்டி சர்வே. சிட்டி சர்வேனா உங்களுக்கு தெரியும், ஒரு சிட்டியை நீங்க சர்வே பண்ண போறீங்கன்னா அதுதான் சிட்டி சர்வே. சிட்டி சர்வே எதுக்கு பண்ணுவோம்னா வாட்டர் பைப் லைன், ஸ்ட்ரீட்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது வி கோ ஃபார் சிட்டி சர்வே. நெக்ஸ்ட் டோபோகிராஃபி சர்வே. டோபோகிராஃபினா என்னன்னா எங்கெங்க காடுகள் இருக்கு, எங்கெங்க நில பிளாட்டியூ இருக்கு, எங்க வந்து பிளெயின்ஸ் இருக்கு, எங்க வந்து உங்களுக்கு கோஸ்டல் ரீஜன் இருக்கு, அந்த மாதிரி ஜியோகிராஃபி ஐடென்டிஃபை பண்றதுக்காக பண்ணக்கூடிய சர்வே டோபோகிராஃபி சர்வே. ஹைட்ரோகிராஃபிக் சர்வேனா நம்ம கடலுக்கு அடியில இல்ல ஒரு தண்ணிக்கு அடியில நீங்க வந்து சீ லெவல்ல இருந்து கீழே பண்ண போறீங்கன்னா எல்லா சர்வேயும் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. இந்த ஹைட்ரோகிராஃபிக் சர்வே இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் மென்ஷன்ட் அஸ் பேத்திமெட்ரிக் சர்வே. கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறது. அது கடல் மட்டும் இல்ல, அது ஓஷனா இருக்கலாம், ரிவரா இருக்கலாம், லேக்கா இருக்கலாம், எனி வாட்டர் பாடியா இருக்கலாம். அதோட ஆழத்தை கண்டுபிடிக்க போறீங்கன்னா அதுக்கு பண்ணக்கூடிய சர்வே இஸ் கால்ட் அஸ் பேத்திமெட்ரிக் சர்வே. நெக்ஸ்ட் இஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே. ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேனா உங்களோட சன்னோட டிஸ்டன்ஸ், எர்த்ல இருந்து சன் எவ்வளவு தூரம் இருக்கு, எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு தூரம் இருக்கு, அதான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே. நெக்ஸ்ட் இஸ் யோர் மைன் சர்வே. மைன் சர்வேனா கீழே என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, ஒரு லிக்னைட் எங்க இருக்கு, கோல் எங்க இருக்கு, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றது தான் மைன் சர்வே. இன்ஜினியரிங் சர்வேனா நம்ம ஏதாச்சும் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக பண்றது. ரெகனைசன்ஸ், preliminary சர்வே அண்ட் ஃபைனல் செட் அவுட் சர்வே. இதெல்லாம் தான் சம் டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எப்படிலாம் சர்வேங்க பிரிக்கலாம்னா யூ ஹேவ் செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், பிளேன் டேபிள், லெவலிங், தியோடலைட், டாக்கியோமெட்ரி, போட்டோகிராமெட்ரி, ரிமோட் சென்சிங். இதெல்லாம் தான் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸா இருக்க போது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம சின்னதா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் ஆஃப் சர்வேயிங்ல இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் பார்த்துலாம். ஸ்கேல் இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் தெரியணும். மேப்ஸ் என்ன ஸ்கேல், பிளான்ஸ் என்ன ஸ்கேல். மேப்ஸ் ஆர் இன் ஸ்மால் ஸ்கேல், பிளான்ஸ் ஆர் இன் லார்ஜ் ஸ்கேல். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேப் வந்து ஸ்மால் ஸ்கேல், பிளான்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல். அதே மாதிரி ஸ்மாலர் த ஸ்கேல், லார்ஜர் த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு சின்னதா இருக்கும் ஸ்கேல், அதோட இன்வர்ஸ் கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்கேல். இந்த கொஸ்டின் வந்து JDO நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னைக்குமே இன்ஜினியர் ஸ்கேல்னா என்னன்னா 1 centimeter is equals to 50 meters அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி மென்ஷன் ஆயிருந்துச்சுன்னா that is called as engineering scale. Next you have something called as RF. RFனா ஒண்ணும் இல்ல, இந்த இன்ஜினியரிங் ஸ்கேல ஃபிராக்ஷனா டிரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, 1 இதுக்கு ஈக்குவலான இப்போ 1 centimeter is equals to 50 மீட்டர்னு இருக்கு. இந்த 50 மீட்டரை நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 100 சென்டிமீட்டர் வந்து நமக்கு 1 மீட்டர். அப்போ நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 50 into 100 பண்ணும். 100 பண்ணா we get 50 plus ஒரு 2 0 வரும். This is going to be your representative fraction. So ratio of unit map distance or plan distance divided by corresponding ground distance. இது ரெண்டும் சேம் யூனிட்ல இருக்க போது இதை வச்சு எது லார்ஜ் ஸ்கேல் எது ஸ்மால் ஸ்கேல்னு கேட்பாங்க. டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்மால், டினாமினேட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா your scale is going to be large, inversely proportional. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. larger the denominator, smaller the R. next graphical scale இருக்கும். இந்த graphical scale வச்சுலாம் அவ்வளவு டீடைலா வரல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க graphical. next இந்த shrinkage ratio. இதை வச்சு கூட நீங்க எதனாச்சும் ப்ராப்ளம்ஸ் இல்ல some one step ப்ராப்ளம் மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ shrinkage ரேஷியோனா ஒன்றும் இல்லை, மெஷர்ட் லென்த் டிவைடட் பை ஆக்சுவல் லென்த். அதை கரெக்டோ மேப் வந்து சுருங்குச்சுன்னா அதோட லென்த் எப்படி இருக்கும், அந்த shrinkage ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான். இதுல வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான இடம். மேப் ஒரிஜினலா ஒரு RFல இருந்திருக்கும், மேப் ஷ்ரிங்க் ஆனோடனே அதுக்கு வந்து ஷ்ரங்க் RFன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரிஜினலா இருந்த RF வந்து இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சரியா வராது. ஸோ ஷ்ரங்க் RFன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஷ்ரங்க் RF பாத்தீங்கன்னா ஒரிஜினல் RF இன்டூ shrinkage ரேஷியோ, டேரக்டா ரெண்டு வேல்யூமே கொடுத்திருப்பாங்க, அதை மல்டிப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஷ்ரங்க் RF வரும். shrinkage ரேஷியோ 1னா நோ shrinkage, shrinkage ரேஷியோ லெஸ் தேன் 1னா correction is needed, shrinkage ratio greater than 1 னா there is no condition exists like that. அப்படி ஒரு கண்டிஷனே வராது. ஏன்னா shrinkage னா கம்மி தான் ஆகும், அதிகமாகும். நெக்ஸ்ட் error due to wrong scale பாத்தீங்கன்னா so you have set of formulas. so correct length is equals to measured length into wrong RF by correct RF. இதுவே ஏரியாவா இருந்துச்சுன்னா wrong RF by correct RF the whole square, volumeனா the whole cube. அதுதான் வித்தியாசம். so types of measuring scale என்ன இருக்கும்னா plain scale, diagonal scale இருக்கும். plain scale பாத்தீங்கன்னா 2 successive dimensions, diagonal scale னா 3 successive dimensions, chord scale னா it is used to measure, draw and measure angle, vernier scale. இந்த வெர்னியர் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்னியர் இருக்கும், அது பார்ப்போம். நெக்ஸ்ட் யூ ஹேவ் மைக்ரோ ஆப்டிக் ஸ்கேல். ஸோ இது ப்ரிசைஸ் ஸ்கேல் மைக்ரோ ஆப்டிக்ன்றது. இந்த வெர்னியர் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சிங்கிள் வெர்னியர், டபுள் வெர்னியர். சிங்கிள் வெர்னியர்னா கிராஜுவேஷன்ஸ் ஒரு டைரக்ஷன்ல தான் இன்க்ரீஸ் ஆகும், டபுள் வெர்னியர்னா உங்களோட கிராஜுவேஷன்ஸ் ரெண்டு டைரக்ஷன்மே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்னியர் இருக்கு, டைரக்ட் வெர்னியர், எக்ஸ்டெண்டட் வெர்னியர், ரெட்ரோகிரேட் வெர்னியர். இந்த ஃபார்முலா தான் அப்படியே ஆப்ஷனா வரும் உங்களுக்கு. டைரக்ட் வெர்னியர்னா n வெர்னியர் இஸ் ஈக்குவல்ஸ் டு n-1 S. S-னா மெயின் ஸ்கேல் டிவிஷன், n வெர்னியர் இஸ் ஈக்குவல்ஸ் டு n-1. டைரக்ட் வெர்னியர்னா. எக்ஸ்டெண்டட் வெர்னியர்னா n வெர்னியர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2n-1 இன்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன். இது ரெட்ரோகிரேட் வெர்னியர்னா n வெர்னியர் இஸ் ஈக்குவல்ஸ் டு n+1. இதுதான் வித்தியாசம். டைரக்டா கொடுத்துருவாங்க, டைரக்ட் வெர்னியரா எக்ஸ்டெண்டட் வெர்னியரா கொடுத்து ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வித் ரெஸ்பெக்ட் பேசிக்ஸ் ஆஃப் சர்வேயிங். ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன். உங்களோட நோட்ஸ்ல நீங்க எழுதிருந்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி கிளான்ஸ் பாத்துக்கோங்க, இல்ல அந்த ஒயிட் பேப்பர்ல எழுதிருந்தீங்கன்னா அதை ஒரு வாட்டி கிளான்ஸ் பாத்துக்கோங்க, இல்ல உங்களோட கிளாஸ் நோட்ஸ் இருந்தா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. அந்த கிளான்ஸ் பார்த்துட்டு ஓகே சாட்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகலாம். ஜஸ்ட் உங்களோட ரிவிஷன் பர்பஸஸ்க்காக தான், யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு குவிக் கிளான்ஸ் பாத்துருங்க. அதுல எதனாச்சும் நம்ம விட்டு போயிருந்தா சாட்ல போடுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு மூவ் ஆகலாம். எல்லாரும் ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ
அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணது எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ இதுல பாருங்க, the surveys are to fix the boundaries of the municipalities. இல்ல என்ன சர்வேன்னு கேக்குறாங்க. எந்த சர்வே வச்சு உங்களோட boundaries of the municipality which is nothing but the legal boundaries. அந்த legal boundaries fix பண்ண என்ன சர்வேன்னு கேக்குறாங்க. சோ 4 கொடுத்திருக்காங்க. cadastral survey, city survey, engineering survey, military survey. இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா cadastral survey. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் legal boundariesனா it is called as cadastral survey. சோ நம்ம படிச்சதுல இருந்து ஒரு क्वेश्चन வந்திருக்கு. சோ இந்த cadastral survey தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து என்ன செக் பார்க்கலாம். the survey used for determining the points of strategic importance. so strategic importance ஜூம் போதுமா? ஏன்னா ஒன்னும் ஜூம் பண்ணா क्वेश्चन வந்து ரொம்ப பிளர்டா தெரியும் உங்களுக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா the survey used for determining the points of strategic importance கேட்டிருக்காங்க. சோ ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நீங்க சர்வே பண்ண போறீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சே எக்ஸாம்பிள் ஒரு பவுண்டரியில நம்ம இந்தியன் பவுண்டரியில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நீங்க சர்வே பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சர்வே பண்ண போறீங்கன்னா அது இது எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே கண்டிப்பா கிடையாது. டோபோகிராஃபிக்கல் சர்வே, டோபோகிராஃபிக்கல்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், அதை பொறுத்து. இன்ஜினியரிங் சர்வே நீங்க ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு பண்ணக்கூடிய சர்வே. இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி யுவர் மிலிட்டரி சர்வே. அதுதான் வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய டைப் ஆஃப் சர்வேல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்டான சர்வே வந்து மிலிட்டரி சர்வே. இங்க பாருங்க, இது ஒரு கொஸ்டின். டிராயிங் டு பி ப்ரிப்பேர் ஃபார் அ சைட் பிளான் ஆஃப் அ ப்ராஜெக்ட் வித் அன் RF ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் ஃபார் அ சைட் பிளான் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. உங்க உங்களோட பிரிண்டட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெர்சாகி இன்ஸ்டியூட்டோட புக். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் என்ன ஸ்கேல் இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேலை ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த சைட் பிளான்கான ஸ்கேலு அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ப்ரிசைஸா ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கிறதுனால ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன பிளான் வந்து என்னென்ன ஸ்கேல்ல இருக்கு, ஒரு கண்ட்ரியோட பிளான்னா எப்படி இருக்கணும், ஒரு சிட்டியோட பிளான்னா என்ன ஸ்கேல்ல வரையணும்ன்றது ஸ்கேலா கொடுத்துருப்பாங்க. RF கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இங்க பாருங்க, in order to determine the natural features such as valleys, rivers, lakes, etc., the surveying is preferred. So என்ன பார்த்தோம், நம்ம டோபோகிராஃபிக் சர்வேனா லேக்ஸ், ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சர்வே தான் டோபோகிராஃபிக்கல் சர்வே. ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு இயர்லயும் பாருங்க கொஸ்டின் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வேல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல டைப்ஸ் ஆஃப் சர்வேல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்தது எல்லா இயர் JDOலயும். ரெண்டாவது கொஸ்டின் கூட இதுல கேட்டிருக்காங்க. ஜியோடிட்டிக் சர்வேங்ல எர்த் சர்ஃபேஸ் இஸ் டேக்கன் அஸ் பிளாட்டா, மீனா, பிளேனா, ஸ்பெரிக்கலா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஜியோடிட்டிக் சர்வேயிங் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், எர்த்தோட கர்வேச்சரை கன்சிடர் பண்ணுவோம். கர்வேச்சரை கன்சிடர் பண்ணா அது என்ன அர்த்தம், இட் இஸ் கோயிங் டு பி ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ அது வந்து எக்ஸாக்ட் ஸ்பெரிக்கல் கிடையாது. டெக்னிக்கலா சொல்லணும்னா இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் ஸ்பெரிக்கல். பட் கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் தான் மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர். திரும்ப பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சர்வேல இன்னொன்னு, ரேபிட் ரஃப் சர்வே டு அசர்டைன் த பெஸ்ட் சூட்டபிள் சைட் ஃபார் த ஒர்க் இஸ். இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒர்க் நீங்க தொடங்க போறீங்க. அந்த ஒர்க்ன்றது இங்க என்ன ரிலேட் ஆயிருக்குன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு சைட்டை விசிட் பண்ணிட்டு ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, நீங்க ஒரு லேண்ட் பாக்குறீங்கன்னா ஸோ நம்ம வந்து எங்க போர் எடுக்கலாம், எங்க வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வைக்கலாம், எங்க வந்து லேபர் தங்குறதுக்கு ஷெட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரஃப் சர்வே மாதிரி பண்ணீங்க. அந்த ரஃப் சர்வேக்கு பேர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் யுவர் ரெகனசன்ஸ் சர்வே. ஸோ இன்ஜினியரிங் சர்வேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெகனசன்ஸ் அதுதான் வரும். ரெகனசன்ஸ்னா ஒரு ரஃப் சர்வே, சும்மா போய் அந்த இடத்த பார்த்துட்டு வர்றது தான் ரஃப் சர்வேன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் டெக்னிக்கலி கால்ட் அஸ் ரெகனசன்ஸ் சர்வே. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரீசெண்டா TNMAWS ல இருந்து அந்த கொஸ்டின். The curvature of the earth surface is taken into account only if the extent of survey is more than என்னவா இருந்துச்சுன்னா நம்ம earth surface கணக்கு எடுத்து போன்னு இங்க வந்து ஒரு டவுட் வரும். இங்க பாத்தீங்கன்னா 250 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 195.5 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூஸ் நம்ம படிச்சிருப்போம். இந்த 2 வேல்யூல படிக்கும்போது சரி 250 இருக்கே, நம்ம வந்து 260 நியரர் ஆப்ஷனா இருக்கு, அது போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 260 போடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய யூனிட்டை பாருங்க, அது வந்து கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கு. அப்போ ஏரியானா என்ன அர்த்தம், ஏரியான்னு வரும்போது கிலோமீட்டர் ஸ்கொயர்ல வரணும். அப்போ கண்டிப்பா நீங்க இதை போட முடியாது. சரி, அதுக்கு அடுத்து நியரஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 200 ஸ்கொயர் கிலோமீட்டர். 195.5 இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் நியர் டு 200க்கு ரவுண்ட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ த மோஸ்ட் ஆப்ட் ஆப்ஷன் வில் பி 200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இவ்வளவு அளவுக்கு கொஸ்டின் வந்து இப்போ மிஸ்டேக்கா வராது, இல்ல சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருந்திருக்கலாம். பட் இந்த வாட்டி நடக்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோ மிஸ்டேக்ஸ்லாம் வராது. பட் த நியரஸ்ட் ஆப்ஷன் இஸ் 200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். 250 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது ரைட் ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா இங்க 260 கிலோமீட்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுக்கல. ஸோ வி கோ ஃபார் 200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். ரொம்ப காமன் கொஸ்டின்ஸ் தான் சர்வேயிங்ல வந்திருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து அதர் சாப்டர்ஸ். அடுத்த சாப்டர்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போகலாம்.
நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன சாப்டர் வரும்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் செயின் சர்வேயிங். ஸோ இந்த செயின் சர்வேயிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப டீடைலா இருக்கா ஸ்லைடு, ரொம்ப ஓவரலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் செயின் சர்வேயிங். ஸோ இப்போ இந்த செயின் சர்வேயிங் பாத்தீங்கன்னா செயின் சர்வேயிங் இஸ் அ லீனியர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ். ஸோ லீனியர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்னா நம்ம லீனியரா மெஷர் பண்றது எல்லாமே வந்து நம்ம செயின் சர்வேயிங்ல தான் பண்ணுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 இருக்கும், டைரக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், ஆப்டிகல் டிஸ்டன்ஸ், எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ். நம்ம ஜென்ரலா ரிவிஷன் பார்க்கும்போது செயின் வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது, செயின் சர்வேயிங் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது பிரின்சிபல் ஆஃப் செயின் சர்வேயிங். செயின் சர்வேயிங்கோட பிரின்சிபல் என்ன? பிரின்சிபல் ஆஃப் செயின் சர்வேயிங். எஸ், வெரி குட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு வரும், பட் எக்ஸாக்டா சொல்லணும்னா இட் இஸ் நத்திங் பட் செயின் ட்ரையாங்குலேஷன் வரும். செயின் ட்ரையாங்குலேஷன் இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் செயின் சர்வேயிங்கா இருக்கும். செயின் ட்ரையாங்குலேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்குலேஷன்னா நீங்க சர்வே பண்ணக்கூடிய ஏரியாவை வெல் டிஃபைன் ட்ரையாங்கிள்ஸா மாற்றணும். ஸோ வெல் டிஃபைன் ட்ரையாங்கிள்ஸ்னா உங்களோட ட்ரையாங்கிளோட ஆங்கிள் எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும், எந்த டிகிரில இருந்து எந்த டிகிரிக்குள்ள இருக்கும். நான் சொல்றதெல்லாம் அப்படியே அந்த ஒயிட் ஷீட்ல எழுதிட்டே வாங்க. 30 டிகிரி டு 120 டிகிரி. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க எழுதின ஏஇ எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் இது. 30 டிகிரி டு 120 டிகிரி. இதுதான் வந்து வெல் டிஃபைன் ட்ரையாங்கிள்ஸா உங்களுக்கு சொல்லும். ஒரு ட்ரையாங்கிள் 30 டு 120 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெல் டிஃபைன் ட்ரையாங்கிள். இல்லனா இட் இஸ் நாட் அன் வெல் டிஃபைன் ட்ரையாங்கிள், வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள்னு சொல்லலாம் அதை. நெக்ஸ்ட் பேசிங், பாசோமீட்டர், பீடோமீட்டர், பெரும்புலேட்டர், ஸ்பீடோமீட்டர். இதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட் மெத்தட்ஸ் ஆஃப் லீனியர் மெஷர்மெண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டா நீங்க லீனியர் மெஷர்மெண்ட் பண்ணணும்னா அது பண்றது. பேசஸ்னா நம்பர் ஆஃப் பேசஸ். அப்புறம் பாசோமீட்டர்னா இது வந்து டிஸ்கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் பேசஸ் யூ டேக். பீடோமீட்டர்னா நம்பர் ஆஃப் பேசஸையும் எடுக்கும், மல்டிப்ளைட் பை த ஆவரேஜ் பேஸ் லென்த். பெரும்புலேட்டர். ஸோ இந்த பெரும்புலேட்டருக்கு இன்னொரு நேம் என்னது? பெரும்புலேட்டர். இதுக்கு இன்னொரு நேம் என்னது? இதுக்கு அதர் நேம் இருக்கு. எஸ், வெரி குட். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓடோமீட்டர் ஆர் யுவர் மெஷரிங் வீல். ரெண்டுமே ஒன்று தான், ஓடோமீட்டர் ஆர் மெஷரிங் வீல். அதுதான் பெரும்புலேட்டர். நம்மளுக்கு ஓடோமீட்டர் மெஷரிங் வீல்லாம் தெரியும், பெரும்புலேட்டர்னா புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும். ஸ்பீடோமீட்டர்னா நீங்க வண்டியில பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அந்த ஸ்பீடோமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருக்கும் செயின் சர்வேயிங்ல. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் மெயின் சர்வே ஸ்டேஷன். ஸோ மெயின் சர்வே ஸ்டேஷன்னா அந்த மெயின் சர்வே ஸ்டேஷன் இஸ் அ வெல் டிஃபைன்டு பாயிண்ட். ஒரு சர்வே பண்றீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வெல் டிஃபைன் பாயிண்ட்ஸ் ஆர் மெயின் பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் மெயின் சர்வே ஸ்டேஷன்ஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட்? மெயின் சர்வே லைன். மெயின் சர்வே லைன்னா அந்த மெயின் ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ் இருக்குல்ல, தோஸ் ஆர் கால்ட் அஸ் யுவர் மெயின் சர்வே லைன். நெக்ஸ்ட் இஸ் யுவர் பேஸ் லைன். ஸோ இது ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. பேஸ் லைன்னா இட் இஸ் த லாங்கஸ்ட் லைன் தட் கேன் பாஸ் த்ரூ யுவர் சர்வே ஏரியா ஆர் த லைன் விச் கேன் ஆல்மோஸ்ட் டிவைட் யுவர் சர்வே ஏரியா இன்டு 2 செப்பரேட் ஹாஃப்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைனை தான் பேஸ் லைன் சொல்லுவோம். இருக்கிறதுலே பெரிய லைன். அந்த லைன் வந்து என்ன பண்ணோம்னா உங்க சர்வே ஏரியாவை வந்து ஆல்மோஸ்ட் 2 சரி சமமா பிரிக்கக்கூடிய அந்த லைன் இஸ் கால்ட் அஸ் பேஸ் லைன். நெக்ஸ்ட் செக் லைன். செக் லைன்னா என்னன்னா லைக் நீங்க நிறைய பேஸ் லைன்ஸ்லாம் வரைஞ்சிருப்பீங்க, எதனாச்சும் கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற செக் பண்றதுக்காக நீங்க வரக்கூடிய லைன் தான் இஸ் கால்ட் அஸ் செக் லைன்ஸ் சொல்லுவாங்க. ஆர் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரூஃப் லைன்ஸ். நீங்க வரைஞ்சது கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு இது எக்ஸாம்பிள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இது வந்து 3 மீட்டர்ஸ், இது 4 மீட்டர்ஸ். ஸோ இப்போ நான் இங்க ஒரு செக் லைன் வரையணும். செக் லைன் வரையணும்னா இப்படி ஒரு செக் லைன் வரையலாம். செக் லைன் வரைஞ்சா இதோட மெஷர்மெண்ட் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? இதோட மெஷர்மெண்ட் 5 மீட்டர்ஸா இருக்கும். அப்படி 5 மீட்டர்ஸா இருந்துச்சுன்னா வெரி குட். அந்த 5 மீட்டர்ஸா இருந்துச்சுன்னா நீங்க வரைஞ்ச லைன் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் பேர் தான் வந்து செக் லைன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஆஃப்செட்ஸ். ஆஃப்செட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஆஃப்செட் இருக்கு. ஒன்னு லாங் ஆஃப்செட், ஒன்னு ஷார்ட் ஆஃப்செட். லாங் ஆஃப்செட்னா when your length of offset is greater than 15 meters it is called as long offset. Very good. Short offset na less than 15 meter na adu short offset. Next you have something called as tie lines. Tie lines na இந்த செக் லைன் வச்சு previous year இல்ல லாஸ்ட் நடந்த ஏஇ ல 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஏஇ எக்ஸாம்ல இந்த செக் லைன்ஸ் வச்சு ஒரு क्वेश्चंस வந்துச்சு, ஸ்டேட்மென்ட் क्वेश्चंस அது. சோ அந்த மாதிரி இந்த செக் லைன்ஸோட கான்செப்ட் வச்சு ஒரு क्वेश्चन வந்துச்சு, நல்ல क्वेश्चन. சோ படிச்சு பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எது ரைட் ஆப்ஷன். ஆல் தி அபவ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டை லைன்ஸ். டை லைன்ஸ் வந்து கனெக்ட் த சப்சிடியரி ஸ்டேஷன்ஸ். ஸோ சப்சிடியரி ஸ்டேஷன்ஸ்னா என்னன்னா மெயின் ஸ்டேஷன் இல்லாம ஒரு சின்ன சின்ன சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வச்சிருப்பீங்க. தோஸ் ஆர் கால்ட் அஸ் சப்சிடியரி ஸ்டேஷன்ஸ். அந்த சப்சிடியரி ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டை லைன்ஸ். இல்ல நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் லைக் நீங்க லாங் ஆஃப்செட் போக முடியாது எல்லா இடத்துலயும், ஷார்ட் ஆஃப்செட் தான் அக்யூரேட்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டை லைன் வரைஞ்சிட்டு அந்த டை லைன்ல இருந்து நீங்க ஒரு ஷார்ட் ஆஃப்செட் எடுத்துப்பீங்க. ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் டை லைன். இது தவிர செயின் சர்வேங்ல என்ன இருக்கும்னா அடுத்து பாத்தீங்கன்னா செயின் சர்வேங்ல யூ ஹேவ் யுவர் பார்ட்ஸ் ஆஃப் த செயின். செயினை பத்தின ஒரு சில பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும், அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செயின் எடுத்துக்கிட்டோம்னா செயின்ல என்னென்ன செயின்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 செயின் தான் உங்களுக்கு. 20 மீட்டர் செயின், 30 மீட்டர் செயின். ஸோ இந்த செயின்ல இருக்கக்கூடிய இங்க ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. திஸ் ஹேண்டில் இஸ் வாட் இஸ் திஸ் ஹேண்டில் கால்? இது ஜாயிண்ட் தான் ஹேண்டில்.
ஹேண்டில் வந்து பிராஸ் ஹேண்டில் இங்க ஒரு சின்ன க்ரூ மாதிரி இருக்கும், கட் ஆயிருக்கும். நீங்க வந்து எம் என்கிரேவ் ஆயிருக்கும். எதுக்குன்னா எத்தனை மீட்டர் செயின், 20 மீட்டர் செயினா 30 மீட்டர் செயினான்னு. திஸ் ஜாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் விவல் ஜாயிண்ட். சுவல் ஜாயிண்ட்னா இப்படி திருப்ப முடியும் உங்களால, அது வந்து இதுவாகாது. ஸோ அப்புறம் இந்த லிங்க்ல இருக்கக்கூடிய டயா என்னது? வெரி குட், 4mm டயா. 4mm டயா மைல் ஸ்டீல். 4mm டயா மைல் ஸ்டீல். இதுதான் செயினை பொறுத்த வரைக்கும். இந்த செயின்ல வந்து 20 மீட்டர் செயின் இருக்கும், 30 மீட்டர் செயின் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது? இது என்ன டாலி? வெரி குட், தீஸ் ஆர் கால்ட் அஸ் டாலிஸ். இது வந்து 5 மீட்டர் டாலி, இது 10 மீட்டர் டாலி, இது 15 மீட்டர் டாலி. 30 மீட்டர் செயின்ல எத்தனை 5 மீட்டர் டாலி இருக்கும், எத்தனை 10 மீட்டர் டாலி இருக்கும், எத்தனை 15 மீட்டர் டாலி இருக்கும்? 30 மீட்டர் செயின்ல பாத்தீங்கன்னா 2 5 மீட்டர் டாலி இருக்கும், 2 10 மீட்டர் டாலி இருக்கும், ஒரு 15 மீட்டர் டாலி இருக்கும். 20 மீட்டர் செயின்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 5 மீட்டர் டாலி இருக்கும், ஒரு 10 மீட்டர் டாலி இருக்கும். 15 மீட்டர் டாலி எதுவுமே இருக்காது 20 மீட்டர் செயின்ல. ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. செயின்ஸ் டைப்ஸ் ஆஃப் செயின். என்னென்ன செயின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெட்ரிக் செயினோட டைமென்ஷன்ஸ் என்னது? மெட்ரிக் செயினோட டைமென்ஷன்ஸ் வெரி குட், 20 மீட்டர் 30 மீட்டர். நெக்ஸ்ட் யூ ஹேவ் கண்டர்ஸ் செயின் வெரி குட், 66 ஃபீட். மீட்டர்ல சொல்லணும்னா ஓகே 166 ஃபீட் 100 லிங்க்ஸ் எல்லாம் ஓகே. மீட்டர்ல சொல்லணும்னா 66 ஃபீட் 100 லிங்க்ஸ் கரெக்ட். 20.12 மீட்டர் அரௌண்ட் ஓகே, அரௌண்ட் 20 மீட்டர்ஸ் வச்சுக்கலாம். 20.12 மீட்டர். நெக்ஸ்ட் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ரெவென்யூ செயினோட இது வெரி குட், half of Gunter's chain which is 33 feet. லிங்க்ஸ் வெரி குட், 16 லிங்க்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் செயின் வெரி குட், 100 feet. எத்தனை லிங்க்ஸ்? 100 லிங்க்ஸ் வெரி குட், 100 feet 100 லிங்க்ஸ். இது 16 லிங்க்ஸ். இதுதான் இன்ஜினியரிங் செயின்ல. ஸோ ஜென்ரலா செயின் பத்தி தெரிய வேண்டியது இதுதான். நெக்ஸ்ட் டேப் வரும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒண்ணு முக்கியமான பாயிண்ட் டேப்ல என்னதுன்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் இன்வார் டேப். இந்த இன்வார் டேப்போட அலாய் பர்சன்டேஜ் எது? நிக்கல் எத்தனை பர்சன்டேஜ்? இன்வார் டேப்ல நிக்கல் எத்தனை பர்சன்டேஜ்? ஸ்டீல் எத்தனை பர்சன்ட்? வெரி குட், 36% இஸ் யோர் நிக்கல், 64% வில் பி யோர் ஸ்டீல். எதுக்குன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனை கம்மி பண்ண. ஸோ இந்த கம்பேர் டு ஸ்டீல் இன்வார் டேப்போட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? எத்தனை டைம்ஸ்? வெரி குட், 1/10 டைம்ஸ். 1/10 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேப். அதுக்கப்புறம் ஆரோஸ் வரலாம். ஆரோஸ் ஒரு செயினோட எத்தனை ஆரோஸ் இருக்கும்? ஒரு செயின் செட்டோட how many arrows you get? 10 arrows, 10 arrow. ஓகே, இதுல காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஒரு லீடர் இருப்பாங்க, ஒரு ஃபாலோவர் இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபாலோவர் கையில 3 arrow இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாலோவர் கையில 3 arrows இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 chain length measured. வெரி குட். ஃபாலோவர் கையில 3 arrows இருந்துச்சுன்னா 3 chains has been finished. வெரி குட், அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது பெக்ஸ் ஆர் மேட் ஆஃப் wood. ஒரு உட்டன் லாக் மாதிரி இருக்கும், அதுதான் பெக்ஸ். ஸோ எதுக்குன்னா நம்ம ஒரு சில சர்வே லைன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மெஷர் பண்றதுக்காக ஒரு மார்க்கிங்காக யூஸ் பண்ணுவோம் இந்த பெக்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரிய வேண்டியது ரேஞ்சிங் ராட். ஸோ ரேஞ்சிங் ராட் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் ஒரு ஒயிட் அண்ட் ரெட் இல்லைனா ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலர் இருக்கும். தட் இஸ் யுவர் ரேஞ்சிங் ராட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் லாங் ரேஞ்சிங் ராட் இருக்கும், 3 மீட்டர் இருக்கும். இதுதான் வந்து காமனா நம்ம யூஸ் பண்றது. ஸ்பெஷல் கேசஸ்ல ஸ்பெஷல் ரேஞ்சிங் ராட்ஸும் இருக்கு. ஸோ யூஸ்வலா 2 மீட்டர் ரேஞ்சிங் ராட், 3 மீட்டர் ரேஞ்சிங் ராட்ஸ் வி ப்ரிஃபர். நெக்ஸ்ட் வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஆஃப்செட் ஆர் பட் ராட்னு சொல்லுவோம். ஆஃப்செட் ஆர் பட் ராட் எதுக்குன்னா நம்ம நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஆர் பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் செட் பண்றதுக்காக நம்ம அந்த ஆஃப்செட்ஸ் ஆர் பட் ராட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து we have something called as cross staff. இந்த cross staff வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா ஆஃப்செட் செட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல 3 டைப்ஸ் ஆஃப் cross staff இருக்கும். ஓப்பன் cross staff, க்ளோஸ்ட் cross staff, French cross staff, அப்புறம் adjustable cross staff இருக்கும். ஓப்பன் cross staffல பாத்தீங்கன்னா நீங்க 90 டிகிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் French cross staff பாத்தீங்கன்னா 90 டிகிரி எடுக்கலாம், 45 டிகிரி எடுக்கலாம், 135 டிகிரி எடுக்கலாம். 90, 45, 135 எடுக்கலாம். தென் யூ ஹேவ் யுவர் adjustable cross staff. adjustable cross staffல எனி டிகிரிஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் plumb bob. இது எதுக்கு பயன்படுத்தும்? plumb bob verticality, centering. இந்த சென்டரிங்காக பயன்படுத்துறது தான் உங்களோட plumb bob. நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து செயின் சர்வே பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரேஞ்சிங்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. வாட் இஸ் ரேஞ்சிங்னா ஒன்றும் இல்லை, எஸ்டாப்ளிஷிங் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ். நீங்க இங்க இருந்து இங்க சர்வே பண்ண போறீங்கன்னா இதே சர்வே லைன்ல ரேஞ்சிங் ராட வைக்கிறது பேர் தான் ரேஞ்சிங். யூ எஸ்டாப்ளிஷ் சம் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட். ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி சம் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் வைப்பீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரேஞ்சிங். ஸோ இந்த ரேஞ்சிங் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஞ்சிங். ஸோ என்னன்னா டைரக்ட் ரேஞ்சிங்னா நீங்க பார்த்தே பண்ணலாம். நீங்க இருந்து 2 இடமும் விசிபிளா இருந்துச்சுன்னா யூ கேன் டூ டைரக்ட் ரேஞ்சிங். நெக்ஸ்ட் யூ ஹேவ் இன்டைரக்ட் ரேஞ்சிங்னா யூ ஹேவ் டைரக்ட் ரேஞ்சிங். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ரேஞ்சிங். இன்டைரக்ட் ரேஞ்சிங்னா என்னாச்சும் ஹில் இருந்துச்சுன்னா அந்த ஹில்ல இருக்கும்போது இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதை எப்படி நம்ம ரேஞ்சிங் பண்ணியிருப்போம். தட் இஸ் யுவர் இன்டைரக்ட் ரேஞ்சிங் when you have an obstacle like a hill. நெக்ஸ்ட் யூ ஹேவ் a random line மெத்தட். அந்த ரேண்டம் லைன் மெத்தட் ரொம்ப
ஒரு சில ரேண்டம் பிரின்சிபல்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் டைரக்ட் ரேஞ்சிங் இன்டைரக்ட் ரேஞ்சிங் பத்தி தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் செயினிங்னா நம்ம செயினை லே பண்றது தான் செயினிங்ன்ற ப்ராசஸ் சொல்லுவோம். செயினிங் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குமே வந்து யூ ஹேவ் சம் மெத்தட்ஸ். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா செயினிங்ல யூ ஹேவ் சம் ஒன் மெத்தட் கால்ட் அஸ் டைரக்ட் செயினிங். ஸோ டைரக்ட் செயினிங்கோட இன்னொரு நேம் என்னது? தேர் இஸ் சம் அதர் நேம் ஃபார் திஸ் டைரக்ட் செயினிங். கிளாஸ் நடத்தும் போது பார்த்துருந்தோம். என்னது? வெரி குட். மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங். அதுதான் வந்து டைரக்ட் செயினிங்கோட இன்னொரு இது மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங். மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங் வந்து எங்க யூஸ் ஆகும்னா ஸ்லோப்பிங் கிரவுண்ட்ல யூஸ் ஆகும். அந்த ஸ்லோப்பிங் கிரவுண்ட் டவுன் ஹில்லா இருக்கும். டவுன் ஹில்லா இருக்குன்னா இப்படி ஏறுற ஹில்ல எடுக்க மாட்டாங்க, இப்படி இறங்குற ஹில்ல தான் இந்த டைரக்ட் செயினிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று. அப்புறம் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் இன்டைரக்ட் செயினிங். ஸோ இன்டைரக்ட் செயினிங்க்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுவோம். இன்டைரக்ட் செயினிங் இருக்கும். ஸோ இன்டைரக்ட் செயினிங்ல பாத்தீங்கன்னா வி ஹேவ் டிஃபரெண்ட் மெஷர்ஸ். என்ன பண்ணுவோம்னா ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். அப்புறம் ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் வச்சு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். இதெல்லாம் இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் செயினிங். டைரக்ட் மெத்தட்னா மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங். இன்டைரக்ட் மெத்தட்னா ஸ்லோப், ஆங்கிள் இதெல்லாம் மெஷர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதா இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் செயினிங். இது இல்லாம யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஹைப்போடென்ஷியல் அலவன்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா வந்து டைரக்டா வரும். வாட் இஸ் ஹைப்போடென்ஷியல் அலவன்ஸ்? வெரி குட். எல் இன்டூ சீக்கன் தீட்டா மைனஸ் 1. இதுதான் உங்களோட ஹைப்போடென்ஷியல் அலவன்ஸ். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செயின் லென்த். வெறும் லென்த் கிடையாது, செயின் லென்த். என்ன செயின்? இப்போ 4-5 செயின் லென்த் போச்சுன்னா அந்த 4-5 செயின் லென்த் போடணும். ஒரே செயின் லென்த்னா அந்த ஒரு செயின் லென்த் மட்டும் தான் போடும். ஸோ எல் இஸ் யுவர் செயின் லென்த். ஒன் செயின் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒன் செயின். இல்ல 4-5 செயின் லென்த் மெஷர் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க அந்த 4-5 செயின் லென்த்தை கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ இதுதான் ஹைப்போடென்ஷியல் அலவன்ஸ். நெக்ஸ்ட் செயின் சர்வேயிங்ல வேற என்ன இருக்குன்னா எரர்ஸ் ரொம்ப முக்கியமான பார்ட். உங்களுக்கு டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எரர்ஸ் ரொம்ப முக்கியமா சால்வ் பண்ற மாதிரி இது வரைக்கும் வந்ததில்ல. பட் ஆனால் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் வந்து கொஸ்டின் வரும். அதே மாதிரி எந்தெந்த எரர் பாசிட்டிவ் எரரா இருக்கும், நெகட்டிவ் எரரா இருக்கும் தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில எரர்ஸ்லாம் சொல்றேன். பாசிட்டிவா நெகட்டிவான்னு மட்டும் சொல்லுங்க. எரர் டியூ டு ஸ்டாண்டர்டைசேஷன். பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா இல்ல போத்தா? வெரி குட், போத். இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இந்த ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஸோ செயின்ஸோட ஸ்டாண்டர்டைசேஷன் என்னது? ஸ்டாண்டர்ட் புல். செயினோட ஸ்டாண்டர்ட் புல் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது? நியூட்டன்ல கேஜி. நியூட்டன் 80 நியூட்டன். 20 மீட்டர் செயின்னா அதோட அலவன்ஸ் எவ்வளோ? 20 மீட்டர் செயின்னா 20 மீட்டர் செயினோட அலவன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 20 மீட்டர் செயின்னா யூ பிளஸ் ஆர் மைனஸ் 5 mm. இது 30 மீட்டர் செயின்னா பிளஸ் ஆர் மைனஸ் வெரி குட் 8 mm. நெக்ஸ்ட் எவ்ரி 1 மீட்டர் ஆஃப் த செயின்க்கு வெரி குட் பிளஸ் ஆர் மைனஸ் 2 mm. ஸ்டாண்டர்ட் புல் வந்து 80 நியூட்டன் தான், 80 கிலோ நியூட்டன் கிடையாது. இல்லைன்னா 8 kgf. ஸோ 80 நியூட்டன் ஆர் 8 kgf 20 டிகிரி செல்சியஸ். நீங்க சொன்ன மாதிரி 20 டிகிரி செல்சியஸ் தான். நெக்ஸ்ட் இது எரர் டியூ டு ஸ்டாண்டர்டைசேஷன் கேன் எய்தர் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எரருக்கு போறதுக்கு முன்னாடி எரரோட ஃபார்முலா என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எரர்? எப்பவுமே வந்து ட்ரூ லென்த் மெஷர்ட் லென்த் எல்லாம் வச்சுக்காதீங்க. எது ட்ரூ எது மெஷர்டுன்றது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மெஷர்ட் வேல்யூ மைனஸ் கரெக்ட் வேல்யூ. இது வந்து யூனிவர்சலா சர்வேயிங்ல எடுத்துட்டீங்கனாலே இந்த எரருக்கான ஃபார்முலா இதுதான். மெஷர்ட் வேல்யூ ஏன்னா ட்ரூ லென்த் மெஷர்ட் லென்த் எடுத்தா அது வெறும் இதுக்கு மட்டும் தான் வரும், ட்ரெயினிங்க்கு மட்டும் தான், லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் தான் லென்த். மெஷர்ட் வேல்யூ மைனஸ் கரெக்ட் வேல்யூ, தட் இஸ் கோயிங் டு பி யுவர் எரர். மெஷர்ட் வேல்யூ மைனஸ் கரெக்ட் வேல்யூ. மெஷர்ட் வேல்யூனா என்ன மெஷர் பண்ணிட்டாங்க? அது லென்த்தா இருக்கலாம், ஏரியாவா இருக்கலாம், டிகிரிஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மெஷர்ட் வேல்யூ மைனஸ் கரெக்ட் வேல்யூ. கரெக்ட் வேல்யூனா எது கரெக்டா அது என்ன வேல்யூவா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றதா. ஸோ இதை வச்சு தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எரர். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் எரர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருக்கலாம். அப்புறம் புல்லுமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருக்கலாம். நெக்ஸ்ட் எரர் டியூ டு ஸ்லோப் என்னவா இருக்கும்? எரர் டியூ டு ஸ்லோப் எரர் வெறும் எரர் மட்டும். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். என்னைக்குமே யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு லைன் அளக்குறீங்க, எது வந்து அதிக லென்த் கொடுக்கும்? என்னைக்குமே இப்படி கிராஸா எடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பெரிய லென்த்தா காட்டும். ஸோ யுவர் மெஷர்ட் வேல்யூ இஸ் ஹை. அதனால ஸ்லோப்ல எடுத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க சும்மா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது 4 மீட்டர்னு எடுத்துக்கோங்க, இது 3 மீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 3 மீட்டர். ஆனா இது ஹைபாட்னஸ் பாத்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்கு. அப்படின்னா ஸ்லோப்பா எதனாச்சும் எடுக்க போறீங்கன்னா யுவர் மெஷர்ட் வேல்யூ இஸ் கோயிங் டு பி ஆன் ஹையர். அப்ப மெஷர்ட் வேல்யூ அதிகம்னா மை எரர் இஸ் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஸோ ஸ்லோப்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், நாட் நெகட்டிவ். இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் டேக். வெரி குட். இட் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் பாசிட்டிவ். டேக்னா நீங்க இப்படி எடுக்கிறதுக்கு பதிலா இப்படி எடுத்துருவீங்க. இப்போ மெஷர்ட் வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் எடுக்கிறீங்க, டேக் பண்ணி எடுக்கிறீங்க. யுவர் மெஷர்ட் வேல்யூ இஸ் ஹை. மெஷர்ட் வேல்யூ அதிகமா இருந்தா இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். நெக்ஸ்ட் எரர் டியூ டு பேட் ரேஞ்சிங். இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ரொம்ப முக்கியம். இது மூணுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஃபண்டமெண்டல்ஸ் போங்க. எரர்க்கான ஃபண்டமெண்டல் என்னது? மெஷர்ட் வேல்யூ மைனஸ் கரெக்ட் வேல்யூ. இப்போ நம்ம ஸ்லோப்ல மெஷர் பண்றோம்னா மெஷர்ட் வேல்யூ கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த டேபிள்லாம் மனப்பாடமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அதை வச்சு நீங்க எழுதிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் யுவர் குமுலேட்டிவ் எரர்ஸ். குமுலேட்டிவ் எரர்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் காம்பன்சேட்டிங் எரர்.
காம்பன்சேட்டிங் எரர்னா இப்போ ஒரு இடத்துல அந்த எரர் நடந்துச்சுன்னா அடுத்த இடத்துல அது வந்து கவுண்டராக்ட் பண்ணிட்டு அந்த எரர் வந்து நல்லிஃபை ஆயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் காம்பன்சேட்டிங் எரர்ஸ். காம்பன்சேட்டிங் எரர்ஸ் தான் வேரியேஷன் இன் புல். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, காலையில சர்வே எடுக்கும்போது நல்லா ஃபுல் போஸ்ட்ல எடுத்திருப்பீங்க, ஈவினிங் வரும்போது சும்மா நார்மலா இழுத்து எடுத்திருப்பீங்க. அப்ப என்ன ஆயிருக்கும், அது நல்லிஃபை ஆயிட்டு இருக்கும். ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் காம்பன்சேட்டிங் எரர்ஸ். நெக்ஸ்ட், cumulative errors are directly proportional to the length. Compensating errors are directly proportional to root of length. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபார்முலாஸ். எரர் டியூ டு ஸ்டாண்டர்டைசேஷன். இதுக்கான ஃபார்முலா என்னது, உங்களோட நோட்ஸ்ல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த எரர் டியூ டு ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபார்முலா ஒன்றும் இல்லை, அந்த ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் வச்சு கிட்டத்தட்ட நீங்க டிரைவ் பண்ணிடலாம். அப்படி டிரைவ் பண்ணலன்னா ஒவ்வொரு அனோட்டேஷன் ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி அனோட்டேஷன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பட் இந்த எரர் டியூ டு ஸ்டாண்டர்டைசேஷன் அவ்வளோ வந்ததுல ஜஸ்ட் டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சருக்கான ஃபார்முலா தெரியணும். எஸ்ஓஎம்ல படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் ஆல்பா டிஎல். வெரி குட். இந்த டி வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் தான். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சருக்கும் கரண்டா சைட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் அதுதான் வந்து ஆல்பா டிஎல். இதே தான் வந்து நீங்க தெர்மல் எக்ஸ்பென்ஷன்லயும் படிப்பீங்க. ஸோ கண்டிப்பா டெம்பரேச்சர் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லோப். ஸ்லோப் கரெக்ஷனுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. காமனா கேட்கறது என்னன்னா எல் இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. எல் இன்டூ 1 மைனஸ் காஸ் தீட்டா, இல்லைன்னா எல் மைனஸ் டின்னு சொல்லி கூட ஒரு ஃபார்முலா வரும். h ஸ்கொயர் பை 2l, அது கூட ஒரு ஃபார்முலா, அது ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா. h ஸ்கொயர் பை 2l. இது நெக்ஸ்ட் புல். இந்த ஃபார்முலா ஈஸியா நான் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் புல் இல்ல, ஏன்னா நம்ம எஸ்ஓஎம்ல படிச்சிருப்போம். புல்லுக்கு என்னது, எல்எல் ஃபார்முலா என்னது, PL பை AE. இந்த P வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புல்லுக்கும் நீங்க சைட்ல கொடுக்கக்கூடிய புல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த P. ஸோ இந்த PL பை AE இது தெரியணும். இந்த PL பை AE வச்சு AEல ஒரு கொஸ்டின் வந்துச்சு, P மைனஸ் P நாட். நெக்ஸ்ட் பேட் ரேஞ்சிங்க்குலாம் வராது அவ்வளோவா. இதுல ஒரு கரெக்ஷன் டியூ டு சாக். சாக் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா, சாக் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா வெரி குட், W ஸ்கொயர் L பை 24 P ஸ்கொயர். N வந்து நம்பர் ஆஃப் செயின் லென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா N எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் செயின் லென்ஸ் கொடுக்கல, ஒரு செயின்னா N வந்து 1 ஆயிடும். ஸோ அதனால N ஸ்கொயர் டினாமினேட்டர்ல வராது. கொஸ்டினை ஒரு வாட்டி படிச்சிருங்க, படிச்சிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த N ஸ்கொயர் வந்து 1 செயின் லென்த்னா 1 போட்டிங்கன்னா 1 தான் இருக்கும். இல்ல நம்பர் ஆஃப் செயின் லென்ஸ் N செயின் லென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து N ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான். அதே மாதிரி இந்த W ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் W போட்டா the weight of the chain கொடுத்திருப்பாங்க. இல்ல ஸ்மால் W கொடுத்திருந்தாங்கன்னா weight per unit length, அதாவது ஒரு மீட்டருக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஸ்மால் W இன்டூ L the whole ஸ்கொயர்னு வரும். அவ்வளவுதான் சின்ன வித்தியாசம். பட் இவ்வளவு இன்டென்சிவாலாம் வராது. ஜஸ்ட் கரெக்ஷன் ஃபார் சாக் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதுல முக்கியமா ஒரு ஃபார்முலா தெரியணும். என்னதுன்னா கரெக்ஷன் ஃபார் புல் இஸ் ஈக்குவல்ஸ் டு கரெக்ஷன் ஃபார் சாக்னு ஒன்று இருக்கும். அதாவது நார்மல் டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த நார்மல் டென்ஷன் ஃபார்முலா தெரியுமா, நார்மல் டென்ஷன். ஸோ உங்களோட கரெக்ஷன் டியூ டு புல்லும் கரெக்ஷன் டியூ டு சாகையும் நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்முலா வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த புல் எவ்வளவு இருக்குன்னா PN இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.204 W ரூட் ஆஃப் AE டிவைடட் பை ரூட் ஆஃப் PN மைனஸ் P நாட். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கரெக்ஷன் நார்மல் டென்ஷன் சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா the pull at which your correction due to pull and correction due to sag equalizes, அதுக்கு எவ்வளவு புல் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். 0.204 into W into root AE by root PN minus P naught. PN na it's going to be the pull at right, and P naught will be your standard pull. ஸ்டாண்டர்டைசேஷன்ல இருக்கக்கூடிய புல். ஸோ இது தெரிஞ்சா போதும். இதுதான் வந்து ஜெனரலா தெரியும், ஜெனரிக்கா நமக்கு தெரிய வேண்டியது. இதை தவிர்த்து என்ன இருக்குன்னா, நம்ம ஆஃப்செட் வைக்கிறதுக்கு ஆப்டிக்கல் ஸ்கொயர்னு ஒன்று பயன்படுத்தும். இந்த ஆப்டிக்கல் ஸ்கொயர்னா சம் மிரர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பிரின்சிபல் நடக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் வச்சு நம்ம ஆஃப்செட் செட் பண்ணுவோம். அந்த பிரின்சிபல் என்ன, ஆப்டிக்கல் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் நோட்ஸ்ல இருந்துச்சு. வெரி குட். டபுள் ரிஃப்ளெக்ஷன் இஸ் யுவர் டபுள் ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 மிரர் இருக்கும். இண்டெக்ஸ் மிரர், ஹாரைசன் மிரர். இண்டெக்ஸ் மிரர் இஸ் ஃபுல்லி சில்வர்ட், ஹாரைசன் மிரர் இஸ் பார்ட்லி சில்வர்ட். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த ஆங்கிள் இருக்கும், இண்டெக்ஸ் மிரரும் ஆப்டிக்கல். வெரி குட். 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். நெக்ஸ்ட் பிரிசம் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும். அதுவுமே பிரிசம் வச்சு ஒரு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அதுவும் ரன் ஆகும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சைட்ஸோட ஆங்கிள் என்னது, அதுவும் 45 டிகிரி தான். அதுவும் பெருசா எதுவும் இல்லை. தட் இஸ் ஆல்சோ 45 டிகிரி. அப்புறம் இதுல இன்னொரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு. மேக்ஸிமம் அலோவபிள் எரர் இன் பிளாட்டிங் எவ்வளோ, மேக்ஸிமம் அலோவபிள் எரர் இன் பிளாட்டிங். ஒரு மேப்போ இல்ல ஒரு பிளானோ பிளாட் பண்றீங்களா, அல்ல மேக்ஸிமம் அலோவபிள் எரர். வெரி குட். இட்ஸ் 0.25 mm ஆர் 0.025 சென்டிமீட்டர். எதனாச்சும் ஒரு யூனிட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு யூனிட்டுக்கு கன்வர்ஷன் தெரிஞ்சா போதும். ஸோ இது ஒன்று. பட் இதோட டெப்த் எல்லாம் வந்து லிமிட்டிங் லென்த் ஆஃப் ஆஃப்செட்லாம் ஒன்று இருக்கு. அதை வச்சுலாம் அது நம்ம போர்ஷனே கிடையாது. டிப்ளமா லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் கிடையாது, ஏஐக்கும் கிடையாது. அதெல்லாம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு செயின் சர்வேயிங். லெட்ஸ் கோ பேக் டு த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நம்ம படிச்சது எவ்வளோ எஃபெக்டா இருக்குன்னு பார்த்துலாம். ரிவைஸ் பண்ணது இது எல்லாமே டிப்ளமோ லெவல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஆஸ் பர் IS ரெக்கமெண்டேஷன், த லென்த் ஆஃப் ஈச் லிங்க் இன் 30 மீட்டர் செயின். ஒரு லிங்கோட
ஒரு செயின் லிங்கோட லென்த் கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். அது 30 மீட்டர் செயினா இருந்தாலும் 20 சென்டிமீட்டர் தான், 20 மீட்டர் செயினா இருந்தாலும் 20 சென்டிமீட்டர் தான். ஸோ 20 மீட்டர் செயின்ல எத்தனை லிங்க்ஸ்? 20 மீட்டர் செயின்ல எத்தனை லிங்க்ஸ்? வெரி குட், 100 லிங்க்ஸ். 30 மீட்டர் செயின்ல 150 லிங்க்ஸ். ஓகேவா? இன் செயின் ஹேண்டில்ஸ் ஆர் கனெக்டட் டு த லிங்க் பை ஃபிளெக்சிபிள் ஜாயிண்ட், ரிஜிட் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஸ்விவல் ஜாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹேண்டிலுக்கும் செயினுக்கும் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஸ்விவல் ஜாயிண்ட். இன்வார் டேப் இஸ் மேட் ஆஃப் அன் alloy of nickel and steel. So nickel is 36%, steel is 64%. Chain surveying is adopted for preparing plans of chain surveying வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல தான் நம்ம ஸ்மால் ஏரியாக்கு தான் பண்ணுவோம், லெஸ் ப்ரிசைஸ் ஒர்க்கு தான். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஸ்மால் ஏரியாஸ். டேப் கரெக்ஷன் ஆர் செயின் கரெக்ஷன் ஃபார் புல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. புல்லுனா நமக்கு தெரிஞ்சது PL/AE. PL/AEல இந்த P வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த புல் அட் த சைட் அண்ட் த புல் அட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இதுதான் PL/AE தான் வந்து ஃபார்முலா. ஸோ த பெர்மிசிபிள் எரர் இன் செயினிங் ஃபார் மெஷர்மெண்ட் வித் செயின் ஆன் ரஃப் ஆர் ஹில்லி கிரவுண்ட் இஸ் 1 in 250. இதை நோட் பண்ணிக்கோங்க. லைக் இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி தான். இவ்வளோ ப்ரிசைஸா எதனாச்சும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரும். ஏன்னா எல்லா வேல்யூஸும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பெர்மிசிபிள் எரர் இன் செயினிங் ஃபார் மெஷர்மெண்ட் வித் செயின் ஆன் ரஃப் ஆர் ஹில்லி டெரைன் வந்து 1 in 250. ஸோ இது எதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.25 mm வரும். ஸோ 1 centimeter is equals to 25 mm போட்டு சம் கன்வர்ஷன்ஸ் போட்டு இந்த 1 in 250 வந்துடும். நெக்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின். Surveyor's chain is also called as Gunter's chain. So Gunter's chain என்ன நம்ம பார்த்தோம்? 66 feet, links, எத்தனை லிங்க்? 100 links. வெரி குட். அதான் சர்வேஸ். இந்த கொஸ்டின் பாருங்க. அப்ஸ்டக்கிள் விச் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் செயினிங். நம்ம செயின் சர்வேயிங் பண்ணும்போது ஒரு 3 கண்டிஷன் இருக்கும். அப்ஸ்ட்ரக்ஷன் டு செயினிங், அப்ஸ்ட்ரக்ஷன் டு ரேஞ்சிங், அப்ஸ்ட்ரக்ஷன் டு போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ஸ்டக்கிள் டு செயினிங் பட் நாட் ரேஞ்சிங் என்னவா இருக்கும்? நீங்க செயின் லே பண்ண முடியாது, பட் ஆனா இங்க இருந்து அங்க பார்க்கலாம். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்ஸ்ட்ரக்ஷன் டு செயினிங் என்னவா இருக்கும்? என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? அப்ஸ்ட்ரக்ஷன் டு செயினிங் நீங்க செயினிங் பண்ண முடியாது. ரிவர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். புஷஸ் வந்து வராது. பில்டிங்ஸ் எடுத்துக்கலாம். ரிவர், பாண்ட், ட்ரீஸ்க்குலாம் வரும். ட்ரீஸ்லாம் இந்த கண்டிஷன்ல வராது. பாண்ட், வாட்டர் பாடிஸ் எல்லாமே அப்ஸ்ட்ரக்ஷன் டு செயினிங். ஹில்லில் வந்து நீங்க செயினிங் பண்ணலாம், லைக் நீங்க செயின் லே பண்ணலாம். பட் ஆனால் ஹில்லில் எதுக்கான அப்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் டு ரேஞ்சிங். இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் டு ரேஞ்சிங்ல தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட், நீங்க ஃபாரஸ்ட்ல செயின் லே பண்ணிடலாம். ஆனா இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் ஆஃப் த செயின் நீங்க பார்க்க முடியுமான்னு தெரியாது. நடுவில் ஃபுல்லா மரமா இருக்கும். அதே மாதிரி ஹில், ஒரு சின்ன ஹில்லா இருந்துச்சுன்னா நீங்க செயினை இப்படி லே பண்ணிருங்க. பட் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் உங்களால பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் டு ரேஞ்சிங். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் டு போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் என்னவா இருக்கும்? போத் பில்டிங்ஸ். வெரி குட். நீங்க பில்டிங்க்கு நடுவில் செயினும் போட முடியாது, பில்டிங்க்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கமும் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் வந்து சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ். நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இன் 30 meter மெட்ரிக் செயின் 150. A tape of length L and weight W kg per meter is suspended at its end with a pull P. The sag correction is. நம்ம பார்த்தோம்ல அந்த நார்மல் டென்ஷன் ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, அந்த கண்டிஷனுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ இது வந்து W² L² into L வரும். அது வந்து WL³ மாறிடுச்சு. டிவைடட் பை 24N² P² வரும். நீங்க N வந்து ஒரு டேப்னால N is taken as 1. ஸோ 24 P² மட்டும் எடுத்துட்டோம். வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கரெக்ஷன் ஆஃப் புல் அந்த ஃபார்முலா வச்சு கூட நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். அந்த கரெக்ஷன் ஆஃப் புல்கான எக்ஸாக்ட் ஃபார்முலா தான் 24 W² L² into L divided by 24 N² P². So இதுதான் with respect to chain surveying. Next we can go for compass surveying. Compass surveying ஓட principle traversing. Trilateration கிடையாது, traversing. Trilateration வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட பிரின்சிபல். traversing தான் காம்பஸோட பிரின்சிபல். ஸோ இந்த traversing எடுத்துட்டீங்கன்னா 2 traverse இருக்கும். ஒன்று வந்து closed traverse, இன்னொன்று வந்து open traverse. 2 traverse இருக்கும். closed traverse வந்து ஒரு டெஃபைன்டு ஏரியா இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு இந்த க்ளோஸ் டிராவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் டிராவர்ஸ்னா ரயில்வே லைன், ரோட்வேஸ், இதுக்கெல்லாம் நீங்க காம்பஸ் சர்வே பண்ண போறீங்க. யூ கோ ஃபார் திஸ் க்ளோஸ், கோ ஃபார் ஓப்பன் டிராவர்ஸ். இல்ல இது அக்யூரேட், விச் இஸ் அக்யூரேட்? ஓப்பனா க்ளோஸா? இது அக்யூரேட். க்ளோஸ்டு டிராவர்ஸ் அக்யூரேட். ஒய்? ஏன்னா அரித்மெட்டிக் செக்ஸ் பண்ணலாம். இந்த அரித்மெட்டிக் செக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்கான ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஃபார் எனி என்சைடட் பாலிகன், சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். வெரி குட். 2n minus 4 into 90 degree. எக்ஸ்டீரியர்னா sum of exterior angles 2n plus 4 into 90 degree. இதுதான். இது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஏஇல வந்தக்கூடிய ஒரு கொஸ்டின். இது சம் ஆஃப் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இதுதான் வந்து ஜென்ரலா நம்ம டிராவர்ஸ்ல தெரிய வேணும். அப்புறம் டிராவர்ஸ்ல உங்களுக்கு வேற என்ன தெரியும்னா மெரிடியன்னா என்னது, கிரிட் மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன், அதை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரூ பியரிங், மேக்னெட்டிக் பியரிங், அதை பத்திலாம் உங்களுக்கு ஜென்ரல் பேசிக்கா தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் இது தெரியணும். ஹோல் சர்க்கிள் பேரிங்ல இருந்து ரெடியூஸ்டு பேரிங்கான கன்வர்ஷன்ஸ் தெரியணும்.
இப்போ ஹோல் சர்க்கிள் பேரிங்ல எனக்கு 135 டிகிரி. அதை நான் ரெடியூஸ் பேரிங் எப்படி மாற்றுவேன்? இது ஹோல் சர்க்கிள் பேரிங். ரெடியூஸ் பேரிங்கா மாற்றணும்னா என்னது? ரெடியூஸ் பேரிங் வேல்யூ சொல்லுங்க இதுக்கு. சவுத் 45 டிகிரி ஈஸ்ட். வெரி குட். சவுத் 45 டிகிரி ஈஸ்ட். இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சா போதும். இதுல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஃபார்முலா தெரியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பியரிங் என்ன வேல்யூ வரணும்? வெரி குட். 180 டிகிரி. ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 180 டிகிரி இருக்கணும். இப்போ என் ஃபோர் பியரிங் வந்து 200 டிகிரிஸ். வாட் வில் பி மை பேக் பியரிங்? ஃபோர் பியரிங் 200. பேக் பியரிங் எவ்வளோ? வெரி குட். 20. டிஃபரன்ஸ் வந்து 180 வரணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி போவாதீங்க. ஜென்ரலா கான்செப்டுவலா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் வந்து 180 வரணும். அப்படி டிஃபரன்ஸ் 180 வரணும்னா என்ன வேல்யூ போட்டாங்க இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 180 வரும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா போடும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு 360 டிகிரி மேலே போகும். அதனால வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் வந்து 180 இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஃபோர் பியரிங் வந்து எனக்கு சவுத் 36 டிகிரி ஈஸ்ட் இருக்கு. இதோட பேக் பியரிங் என்னது? வெரி குட். வெறும் இந்த சவுத்தை நார்த்தா மாற்றணும், ஈஸ்ட்டை வெஸ்டா மாத்திட்டு இந்த 36 டிகிரியை நடுவில் போட்டா போதும். அதுதான் வந்து கன்வர்ஷன். பேக் பியரிங் ஃபோர் பியரிங்கான கன்வர்ஷன். நெக்ஸ்ட் இன்க்ளூடட் ஆங்கிள். இந்த இன்க்ளூடட் ஆங்கிள்னா கிளாக் வைஸ் ட்ராவர்ஸ்ல இன்க்ளூடட் ஆங்கிள் என்னது? இன்டீரியரா எக்ஸ்டீரியரா? கிளாக் வைஸ் ட்ராவர்ஸ்ல. வெரி குட். எக்ஸ்டீரியர். இதுவே ஆன்டி கிளாக் வைஸ் ட்ராவர்ஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா இன்டீரியர். அதான் உங்களோட இன்க்ளூடட் ஆங்கிளா வரும். நெக்ஸ்ட் சம் ஆஃப் இதுக்கு முன்னாடி இந்த இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ்க்குலாம் போறதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னு ஒன்று இருக்கும். டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளோட சம் எவ்வளவா இருக்கும்? ஒரு டிராவர்ஸ் எடுத்துட்டீங்க. ஒரு டிராவர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த டிராவர்ஸ்ல இருக்கக்கூடிய சம் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்ஸ், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்ஸ் should be equal to 360 டிகிரி. வெரி குட். இதுவுமே வந்து ஏஇல கேட்டிருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இதுவா கேட்கல, டைரக்ட் வேல்யூவா கேட்கல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா டைரக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சு பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து 360 இருக்கணும். அல்ஜிப்ரிக் சம். நெக்ஸ்ட் டிப். டிப்னா என்ன? இட் இஸ் த வெர்டிக்கல் ஆங்கிள் தட் நீடில் மேக்ஸ் வித் த ஹாரிசான்டல். இப்படி ஆரோ இப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிள் வில் பி யுவர் டிப். இந்த டிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏ கிளினிக் லைன்ஸ், ஐசோகிளினிக். ஏ கிளினிக்னா வாட் இஸ் ஏ கிளினிக்? வெரி குட். ஜீரோ டிப். ஐசோகிளினிக்னா சேம் டிப். லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் டிப்ரெஷன் ஆங்கிள்ஸ். அப்புறம் டிப் அட் போல்ஸ். எவ்வளோ? டிப் அட் போல்ஸ். வெரி குட். டிப் அட் போல்ஸ் இஸ் 90 டிகிரி. அட் ஈக்குவேட்டர் 0 டிகிரி. வெரி குட். இதுக்கு மேல ஒரு ஸ்லைடிங் ஒரு கவுண்டர் வெயிட் வச்சிருப்பாங்க. இந்த டிப்பை கவுண்டராக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்லைடிங் கவுண்டர் வெயிட் வச்சிருப்பாங்க. அந்த கவுண்டர் வெயிட் பேர் என்னது? இந்த கவுண்டர் வெயிட் இப்படி மூவ் ஆகும் இந்த டிப்பை கவுண்டராக்ட் பண்றது. இட் இஸ் கால்ட் அஸ் ரைடர். அது பேர் வந்து ரைடர். ஓகேவா? இது வித் ரெஸ்பெக்ட் டு டிப். நம்ம சர்வேயிங் ரிவைஸ் பண்ணுவோம். ரிவைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். லைக் நம்ம ரிவைஸ் பண்ணதை வச்சே பாதி இல்ல 95% 99% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வி ஆர் ஏபிள் டு ஆன்சர். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம். ரொம்ப ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம். ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரும். விளையாடுறது எல்லாமே ஜிஎஸ்ல தான். ஸோ அதில் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஸோ சிவில் வந்து நீங்க படிச்சது தான் வரப்போது. கொஞ்சம் கவனிச்சு படிங்க. அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது. ஏஇ லெவலுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஜேடிஓ லெவலுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நல்லா கான்ஃபிடென்ட்டா எழுதுங்க எக்ஸாம். பார்ப்போம். இன்னொரு சப்ஜெக்ட்ல நம்ம ரிவிஷன் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னி கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபுல்லா நம்ம இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சதை வச்சு எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்க கண்ணு முன்னாடியே காட்டியாச்சு. உங்களாலே ஈஸியா சால்வ் பண்ண முடியுதுன்னு தெரியுது. ஸோ கிளியர் கட்டா போய் எழுதுங்க. ஜிஎஸ்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.